மாலை நேரம். பாடசாலை முடிந்து வீடு வந்த மயூரன் கைகளை கழுவிக்கிட்டு சப்பாத்தியையும் வெந்தய குழம்பு உருளைக்கிழங்கி வரவல் சமைத்துவிட்டு மேசையில் அமர்ந்தான். அது அவன் மனைவி அனிதாவுக்கு பிடித்த உணவு. ஆனால் அவள் இல்லை. அந்த மேசையும் வெறிச்சோடி போயிருந்தது. யோசித்தவாறு சாப்பிட ஆரம்பித்தான். 2 வருடங்களுக்கு முன்பு மயூரன் மென்மையான குணமுடைய ஆசான். அனிதா சிறிய சிறிய விளம்பரங்களில் நடிக்கக்கூடியவள். ஒருநாள் அவள் படித்த பாடசாலையில் நிகழ்வொன்றில் அனிதா கலந்து கொண்டாள். அதில் உரையாற்றிய மயூரனின் பேச்சும் அவன் பேசும் மொழி நடையை கவியாக பேசியது அவளுக்கு பிடித்தது. சில நாட்கள் கழித்து இரு வீட்டு சம்மதத்துடனும் மயூரனுக்கும் அனிதாவுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. மாதங்கள் சில கழிந்தன. அனிதாவும் சிறிய சிறிய விளம்பரங்களில் நடித்து வந்தாலுமே அவளின் முகம் வெளியே அந்தளவு ரீச் ஆகவில்லை. அன்றிரவு, "அனிதா, என்னாச்சு, டல்லா இருக்கீங்க?" என்று கேட்டான் மயூரன். "என்னதான் நடிச்சாலுமே ரீச் கிடைக்க மாட்டேங்குது" என்றாள் கவலையோடு. "ஹே அனிதா, அந்த குறிப்பிட்ட நேரம் அது எல்லாருக்கும் சீக்கிரமா அமையாது. அதுவரைக்கும் முயற்சி பண்ணணும், புரியுதா? உடஞ்சிடக்கூடாது. நல்லதே நடக்கும்னு நம்பணும், ஓகேயா?" என்று ஆறுதல் வார்த்தை சொல்லி குளியலறைக்கு சென்றான். அவன் வார்த்தையை கேட்டு அமைதியானாள். அவள் இன்ஸ்டாவில் வெறும் நடித்த விளம்பரத்தை மட்டுமே போஸ்ட் செய்வாள். அன்று யோசனை ஒன்று உதித்து அன்றிலிருந்து ரீல்ஸ் செய்து போஸ்ட் செய்ய ஆரம்பித்தாள். விளம்பர ஷூட்டிங்கில் நண்பிகளோடு விதவிதமாக ரீல்ஸ் செய்ய ஆரம்பித்தாள். காலப்போக்கில் ஃபாலோவர்ஸும் அதிகமானது. அவளுடைய ஆடையும் சற்று குறைய ஆரம்பித்தது. மயூரனும் அறிவுரைகள் கூறியும் அவளின் ரீச் அவற்றை மறைத்தது. 6 மாதங்களில் மிகவும் பெரிய அளவில் ரீச் கிடைத்தது. இப்போது அவளுடைய நாட்கள் பிஸி ஷூட்டிங், ஈவெண்ட்ஸ், இன்ஸ்டா ரீல், ஃபங்க்ஷன்ஸ் என்று மாறிப்போனது. ஆனால் வீட்டுக்குள் காதல் மங்கிப்போனது. தினமும் வீட்டுக்கு இரவு 12 மணிக்கு பிறகு வருவதும் மயூரன் தூங்கிய பின் வருவதும் வழக்கமானது. இன்று சாப்பிட்டுவிட்டு எல்லாவற்றையும் கழுவி வைத்துவிட்டு அனிதாவுக்கு உணவை மேசையில் வைத்துவிட்டு அவன் உறங்க செல்லும் முன் டைரியில் கவிதை எழுதிவிட்டு உறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான். "என் காத்திருப்பு என்றும் உன் அன்புக்கானது. என்னுள்ளிருக்கும் அன்பினை புரிந்து கொள்ளதான் உனக்கு நேரமில்லை" என்று எழுதி வைத்துவிட்டு உறங்கினான். இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். கணவனின் கண்களும் காதல் கொண்ட மனதும் எப்போதும் அவளை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அவளுக்குதான் புரியவில்லை. ஒருநாள் விழித்திருந்து அவளை எதிர்பார்த்து காத்திருந்தான். அனிதாவும் வந்தாள். போனில் யாரோடு பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் வந்தாள். முன்னால் உட்கார்ந்திருந்த மயூரனையும் கண்டும் காணாமல் அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்து போனில் பேசிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த மயூரன் அறைக்கு சென்று, "அனிதா, அனிதா" என்று அழைத்ததும் போனை கட் செய்துவிட்டு, அனிதா, நீங்க இப்ப முன்னாடி இருந்த அனிதா இல்ல, ரொம்ப மாறிட்டீங்க. எனக்கும் மனசு ஒன்னு இருக்கு. ஒரே வீட்ல கணவன் மனைவியா இருந்தும் ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க என் வாழ்க்கையில இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப வலிக்குது" என்றான் மயூரன். "மயூரா, உங்க மனசு அப்படி. ஆனா இப்ப நான் யோசிக்கிறது, நான் அவசரப்பட்டேன். அதுதான் உறுத்தலா இருக்கு" என்றாள். "புரியல, என்ன சொல்றீங்க?" என்று கேட்டான். "நீங்க நல்லவர்தான். ஆனா இப்ப என்னோட மனசுல இன்னொருத்தர் நுழைஞ்சிட்டாரு. என்னால விலக முடியல. அவர் அன்புக்கு அடிமையாகிட்டேன். காரணம், உன்னோட வாழறது எனக்கு பிடிக்கல. காரணம் சொல்லத் தெரியல" என்றாள். மயூரன் சிரித்தவாறும் கண்ணீர் கலந்த முகத்தோடும், "நான் உங்களுக்கு பிடித்த புத்தகமாக இருந்தேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, நீங்க ஒரு பக்கம் கூட படிக்கலன்னு" என்றான். "மயூரா, நான் போகப் போறேன். உங்ககிட்ட அனுமதி கேட்டுதான் போகணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் என்ன புரிஞ்சிட்டு இருப்பீங்க" என்று அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். படியேறி வந்த காதல் மீண்டும் படி தாண்டி செல்வது முள்ளில் சிக்கிய சேலையாக மாறியது என் இதயம் என்று கண்ணீரோடு எழுதி வைத்தான். மறுநாள் வீட்டை விட்டு சென்றாள் அனிதா.
வீடு அவள் இல்லாமல் காலியாக தோன்றியது. கேட்கும் திறன் அற்றவனிடம் மெல்லிசை இசைப்பது போன்றானது மயூரன் வாழ்வு. மாதங்கள் கழிந்தன. புதுக்காதல் தேடி சென்றவளின் வாழ்வு முட்டி மோதியது. சிரிப்போடு இருந்த ரியலில் கண்ணீராக மாறியது. ஒருநாள் பள்ளி விழா ஒன்றில் மயூரனுக்கு சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது. அதை வாங்கிவிட்டு மேடையில் பேசிவிட்டு இறுதியாக அவன் சொன்னான், இப்ப சொல்லப் போறது பிற்காலத்துல மாணவர்களுக்கு புரியும், ஆசிரியர்களுக்கு இப்ப புரியும். அதாவது காதல் வெற்றி அடையணும்னு இல்ல, அது வாழணும். ஒருத்தர் மறந்து விட்டு போயிட்டாங்கன்னு வாழ்க்கை இனி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இல்லாமலே அந்த காதல் வாழும். உண்மையாக காதலிச்சவங்க மனசுல அந்த காதல் என்னோட இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்னை பத்தி புரியாதவங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் உண்மை என்று மேடையிலிருந்து இறங்கினான். விழா முடிந்து வெளியே வந்தான். வெளியே ஒரு கார் நின்றது. காரின் கதவின் அருகே அனிதா நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் பல வருத்தங்களும் வலிகளும் குடிகொண்டிருந்தது. நீ இன்னும் மாறல மயூரா, இன்னும் அந்த காதலோடு தான் இருக்க என்றாள் கண் கலங்கியவாறு. நீங்க என்னை விட்டு போனது என் தப்பில்ல, ஆனா நான் இன்னும் உங்கள காதல் பண்றதும் என் தப்பில்ல. நீங்க என் வாழ்க்கையில ஒரு காட்சிதான். அந்த காட்சி முடிஞ்சாலுமே அந்த காட்சியின் உணர்வு மனசுல உள்ள தாக்கம் இன்னும் முடியல. அவள் அமைதியாக கண் கலங்கியவாறு காரிலேறி சென்றாள். மயூரன் திரும்பி பள்ளி வாசலை பார்த்தான். அவன் கற்பனையில் அந்த வாசலிலே மறந்தாலும் மனசு உணர்ந்ததை மறுக்க முடியாது என்று எழுதியிருந்தது.